ஆர் யூ ஓகே என தயக்கமாய் கேட்டான். எஸ், ஐ எம் ஓகே. எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அண்ட் சாரி, லஞ்சுக்கு கூட்டிட்டு வந்து என்னாலேயே பிரச்சனையாகிடுச்சு. வேணும்னா நம்ம இன்னொரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாமா? நான் கேட்ட உடனே ட்ரீட் தரேன்னு சொன்னீங்க. ஆனா பாருங்க, அதுக்குள்ள இப்படியெல்லாம் ஆயிடுச்சு என்றாள். சர்வாவுக்கு பெருமூச்சுதான் வந்தது. இவ்வளவு பிரச்சனை நடந்த பின்னாலும் ஷிவானி விடாமல் அவனை பின்தொடர்ந்து கொண்டிருக்க, உள்ளே நடந்த சம்பவத்திற்கு பின்னால் அவளுக்கு நோ சொல்லவும் சர்வாவுக்கு சங்கடமாயிருந்தது. எனவே வேறு வழியில்லாமல் இன்னொரு ஸ்டார் ஹோட்டலுக்கு அவளை அழைத்து வந்தான். அந்த ஹோட்டலின் பெயரை பார்த்ததுமே ஒரு நிமிடம் தயங்கி நின்றான். அந்த ஆடம்பரமான ஹோட்டல் ஆதிசேஷன் குரூப்புக்கு சொந்தமானது. அவர்களுடைய குரூப்புக்கும் ஆதிசேஷன் குரூப்புக்கும் பெரிய பகை இருப்பது விக்ரமனின் மூலம் ரீசண்டாக தெரிந்திருந்தாலும் அவனுக்கு ஆதிசேஷன் குறித்து பல விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தது. ஒரு பக்கம் அந்த ஹோட்டலுக்குள் செல்ல வேண்டாம், தேவையில்லாமல் பிரச்சனை வரும், உடன் ஷிவானியும் இருக்கிறாள் என்று அவன் மனம் எச்சரிக்கை செய்தாலும், ஒருவேளை ஆதிசேஷனை இங்கு மீட் பண்ண வாய்ப்பு கிடைத்தால் என்று யோசித்தவன் தைரியமாக ஷிவானியுடன் உள்ளே சென்று விட்டான். அவர்களுக்கு டேபிள் கிடைத்ததும், இப்பவாவது உங்களை பத்தி என்கிட்ட முழுசா சொல்லுவீங்களா மாட்டீங்களா? நானும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க அதை கவனிக்காத மாதிரி அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று ஷிவானி ஓட்டை ரெக்கார்ட் போன்று அதே பேச்சை தொடர, சர்வா அங்கிருந்த தண்ணீரை குடித்தபடி, என்னை பத்தி பெருசா சொல்லிக்க எதுவும் இல்லை என்று அவளோடு பேச்சுவார்த்தையை சர்வா மொத்தமாக கட் பண்ண, அவன் கவனம் அவர்களுக்கு பக்கவாட்டில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களின் பேச்சில் திசை திரும்பியது. அங்கு ஒரு கேங் பார்ட்டி பண்ணி கொண்டிருந்தது. அதிலிருந்த ஒருவன், ஆதிசேஷன் தான் இன்னி தேதிக்கு நம்பர் 1 டான். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, மொத்த இந்தியாவிலையும் பெரிய அண்டர்வேர்ல்ட் லீடரா மாறிக்கிட்டு இருக்காரு என்று சொல்ல, ஆமா, டைகர்ங்கிற பேரு எப்போ அண்டர்வேர்ல்ட்ல இருந்து மறைஞ்சு போச்சோ அவங்களோட மொத்த குரூப்பும் வீக்கா மாறிடுச்சுன்னு நானும் கேள்விப்பட்டேன் என்று இன்னொருவன் சொல்ல, டைகர் என்ற பெயரை கேட்டதுமே சர்வாவின் காதுகள் ஷார்ப்பாக மாறிவிட்டது. இல்ல, டைகர் காணாம போகல, டைகர் இப்பவும் உயிரோட தான் இருக்காராம், அவர் கண்டிப்பா திரும்பி வருவாரு என்று ஒருவன் நிதானமாகச் சொல்ல, அதை கேட்டு மற்ற அனைவரும் ஒரு நிமிஷம் அமைதியாகி விட்டார்கள். ஜானி, அமைதியா இருடா, இதுக்குதான் அதிகமா குடிக்காதன்னு சொன்னேன், இப்ப பாரு பைத்தியம் மாதிரி என்னென்னவோ உளறிட்டு இருக்க என்றவனை அவன் நண்பன் திட்ட, நான் உளரல, உண்மையத்தான் சொல்றேன். டைகரை எந்த காலத்திலையும் ஆதிசேஷன் கூட கம்பேர் பண்ணாதீங்க. டைகர் is not a word, it's an emotion. He is a world class boss. என் அப்பா சொல்லிருக்காரு, எப்பவும் அவங்க தான் எல்லாருக்கும் பாஸ். ஆனா இந்த ஆதிசேஷன் அவர் கால் தூசிக்கு கூட வர முடியாது. சீக்கிரமே டைகர் திரும்பி வர்றப்போ இங்க இருக்கிற எல்லாம் தலைகீழா மாறும். அப்போ நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு புரியும் என்றவன் முழு போதையில் கூற, இதை கேட்டுக்கொண்டிருந்த சர்வாவின் பின்னந்தலை ஒரு நிமிடம் சிலிர்த்தது. அவனை எட்டி பார்த்தான். 20 வயதில் பணக்கார காலேஜ் ஸ்டூடெண்டாக தெரிந்த ஜானி இன்னொரு லார்ஜ் லிக்கரை உள்ளே தள்ளினான். அவன் பேச்சில் தெரிந்த உறுதி சர்வாவை ஈர்த்தது. அப்படி இந்த ஜானி எதற்காக தன்னுடைய ஹவுஸ் ஆஃப் டைகர் குரூப்பின் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறான்? அவனுக்கு டைகரை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா என்று அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்கியது. சட்டென அவர்களை நோக்கி சில கண்கள் திரும்பின. என்ன இருந்தாலும் டைகர் டைகர் தான், இந்த மொத்த இந்தியாலையும் அவனை மெஞ்ச யாருமே கிடையாது என்று மீண்டும் கூறினான் ஜானி. அவன் அதை சொல்லி முடிக்கும் முன்னர் அவன் வாய் மீது கை வைத்து பேச்சை நிறுத்திய இன்னொருவன், டேய் பார்த்து பேசுடா, ரொம்ப டைகர் பெருமை பேசிக்கிட்டு இருக்க, அதுவே நமக்கு ஆப்பாகிட போகுது என்று சொல்ல, இதை கேட்டு சர்வா லேசாக சிரித்து கொண்டான். சரியா சொன்ன, நாம யாரோட இடத்துல இருக்கோன்னு தெரிஞ்சும் நீ தேவையில்லாம டைகரை பத்தி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. யாருக்காதுலயாவது விழுந்துச்சு உன்னோட சேர்த்து எங்களையும் போட்டு தள்ளிடுவானுங்க என்று மூன்றாவதாக இருந்த இன்னொருவன் சொன்னான். ஆமாமா, எதுக்கும் வாய மூடிக்கிறது நல்லது என்று ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்ததை முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருந்தான் சர்வா.
அப்போது சர்வாவிற்கு எதிர் டேபிளில் பிளாக் சட்டை அணிந்திருந்த ஒருவன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தையே வெகு நேரமாக பார்த்து கொண்டிருந்தான். சரி, நேரமாகுது, நாம் இங்கிருந்து கிளம்பலாம் என்று அந்த கூட்டம் அங்கிருந்து கிளம்ப சர்வாவிற்கு எதிரில் அமர்ந்திருந்தவனும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். அவன் சர்வாவை கடந்து செல்லும் போது அவன் கையில் கன் இருப்பதை பார்த்துவிட சர்வாவிற்கு நொடியில் விஷயம் புரிந்துவிட்டது. இவன் கண்டிப்பா அந்த ஆதிசேஷனோட ஆளாத்தான் இருக்கணும். ஒருவேளை இவங்க எல்லாரும் டைகரை பத்தி பெருமையா பேசினதை கேட்டு இவங்களை ஏதாவது பண்ண போறானோ என்று பலவாறு யோசனை செய்து கொண்டிருக்க, சர்வா, உங்களை எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, காது கேக்குதா இல்லையா என்று அவன் கையில் அடித்து கவனத்தை அவள் பக்கம் இழுத்தாள் ஷிவானி. அதில் சட்டென நினைவிற்கு வந்து திரும்பியவன், என்னாச்சு என்று கேட்டான். என்ன ஆச்சா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் வேணும் என்று அவள் முறைக்க, நீ என்ன கேள்வி கேட்ட என்று மீண்டும் சாதாரணமாக கேட்டான். நீங்க என் ஃப்ரெண்ட பொய் சொல்லி ஏமாத்துறீங்களா, அவகிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா என்று இந்த முறை ஷிவானி நேருக்கு நேராக கேட்க சர்வா அவளை நிமிர்ந்து பார்த்தான். சேச்சே, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் எதுக்காக வேதிகா கிட்ட பொய் சொல்ல போறேன்? வந்ததிலிருந்து நீ தேவையில்லாத கேள்வியா கேட்டு ஏன் என்ன நோண்டிக்கிட்டே இருக்க என்று எரிச்சலோடு சொன்ன சர்வா, ஓகே, இப்ப நான் கிளம்பணும், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சீக்கிரம் வரலனா வேதிகா கோச்சுப்பா. யூ நோ வாட், அவ என் மேல அவ்வளோ பொசசிவா இருக்கா, நான் கிளம்புறேன், பாய் என்று சர்வா இடத்தை விட்டு எழுந்திருக்க ஷிவானி சத்தமாக சிரித்தாள். உங்க மேல வேதிகா பொசசிவா இருக்காளா? நான் என்ன லூசா நீங்க சொல்றதையெல்லாம் நம்புறதுக்கு? அவளுக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்காது. நீங்க என்ன பண்ணாலும் எங்க இருந்தாலும் அவ கண்டுக்கவே போறதில்ல. இதுல நீங்க லேட்டா வரதுக்கு வேற கோவப்பட போறாளாம் என்று ஷிவானி சரியான கேள்வியை கேட்க, அதெல்லாம் கப்புள்ஸ்குள்ள 1000 இருக்கும், எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாது, இப்போ நான் உடனே கிளம்பி ஆகணும், வா உன்னையும் டிராப் பண்ணிடுறேன் என்று சொன்ன சர்வா அவளை தன் காரில் ஏற்றிக்கொண்டு சிறிது தூரம் வந்தான். ஜானி மற்றும் அவனது நண்பர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பதையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். அவர்கள் போகும் வழியை பார்த்து கொண்டே ஹோட்டலில் இருந்து 500 மீட்டர் தள்ளி வந்திருந்தவன் ஷிவானியை அங்கு இறக்கிவிட்டான். என் கூட லஞ்சுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் ஏதாவது ஹார்ஷா பேசியிருந்தா அதுக்கு சாரி என்று கூறினான். ஷிவானி தன் முட்டை கண்ணை உருட்டி சர்வாவை ஆச்சரியமாக பார்த்தாள். சர்வாவிற்கு அவளிடம் வேறு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அதற்கு காரணம் அவளோடு இங்கு வந்ததால்தான் ஜானி மற்றும் அவன் நண்பர்களை அவனால் மீட் பண்ண முடிந்தது. மற்றபடி அவளை சந்தித்ததில் பெரிய அளவிற்கு மகிழ்ச்சி எல்லாம் அவனுக்கு இல்லை. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.